நாளை முதல் குடிக்க மாட்டேன். ஓ இதான் நம்ம வீடா? பெரிய ஊத்துக்குழி ஜமீனு. என்னடா வீடு கேட்டு? தாமானிங்க வீட்டை வீடா வச்சுக்கிறானுங்க. இதை பார்த்தியா, இதெல்லாம் விளங்குறதா? கிரிக்கெட் ஆடுறானுங்க. டேய் சச்சின்லாம் இனிமேல் விளையாடுறத விட்டுருவான்டா. உங்களுக்கு ஜாலியாக பொட்டிக்குதா? சூட்கேஸ் பெட்டி இல்லப்பா, நகர பெட்டி தான் இருக்கு. ஏய் டீ பெட்டிக்குதா? அந்த பழக்கமா இல்லப்பா. தீப்பெட்டி வச்சுக்கிறதுலாம் ட்ரைனிங் கொடுத்து பழக்கப்படுத்துவாங்களாடா? ஏன்டா பாட்டி வணக்கம். எங்க கிளம்பிட்ட? கறி வாங்கினாரு போறியா? சமைச்சு வை, மதியானம் 2 பேரும் சாப்பிட்டு சாப்பிடுறோம். இந்த பார், இந்த மாதிரி பேசுறதெல்லாம் என்கிட்ட வச்சுக்கிட்ட பிச்சு போடுவ பிச்சு. உனக்கு எப்பயுமே என் மேல தனி செல்லம். அதனாலதான் இப்படி என்ன திட்டுற பாட்டி. நல்ல பாட்டி. திட்டினாலும் உரைக்கவே மாட்டேங்குது பாரு உனக்கு. ஏரியாவில யாராவது வாடகை கொடுக்கலாம் சொல்ல, கலெக்ட் பண்ணி தரேன். பாய் பாய் பாட்டிமா. இது உங்க வீட்டுக்கார்ட்ட தீப்பெட்டி கேட்டேன், பழக்கம் இல்லைன்றாரு. உங்க கிட்டயாவது இருக்குதா? முறைகிறீங்களா? இந்த காம்பவுண்ட்ல அடுத்தவனை மதிக்க கூடாதுங்கிறத ஒரு கொள்கையாவே வச்சுக்கிறானுங்க. என்ன காம்பவுண்டா? இந்த காம்பவுண்ட்ல நாடுகிறோம் பாரு. என்ன மெஸ்ஸுக்காரே, வெள்ளவாடி ராமசாமி பெத்த மேல அம்மா தாய வெளியில வா. ஏய் இங்க ஒருத்தன் வேவாத வெயில் கத்தி நிக்கிறாங்க. என்ன உள்ள பண்ணுகிற நீ? இப்ப மட்டும் உள்ள வந்தான்னு வச்சுக்கிய மாலை மானம் போடும் உனக்கு. யார் மனையா கெட்டு போகும்? இன்னும் கொஞ்ச நேரம் இங்க இருந்து கலாட்டா பண்ணேன்னு வச்சுக்க, மரியாதை கெட்டு போயிடும். குடிகார பையன். ஏய் அவளை வெள்ளவாடின்னு கூட நீ நாடி நடுவில் வந்து பஞ்சாயத்து பண்ணுகிறா பண்ணாடா. யோ, எப்ப பார்த்தாலும் குடிச்சிட்டு வந்து வீட்டு முன்னாடி நின்னு அசிங்க அசிங்கமா பேசுறியே, நீ எல்லாம் ஒரு மனுஷன் தானா? ஏய் உன்னை கொன்றுவேன். ஏய் இதுக்கு மேல நின்னு கலாட்டா பண்ண அவனே உன்னை இங்க பெரிய கல்ல தூக்கி மண்டல போட்டு சாவடிச்சிரும். என்னடி இது? கொஞ்சம் கூட அப்பாங்கற மரியாதை நம்ம பேசியாங்க. இந்த ஆளு அப்பனா இவனுக்கு நான் மரியாதை கொடுக்கணுமா? பேசாம உள்ள போன நர்மதா. உள்ள போறோம். முதல்ல இந்த ஆளு இங்க போ சொல்லு. அப்பா என்னப்பா வேணும்? எதுக்குப்பா அப்படி பகல் நேரத்துல வந்து கூச்சல் போட்டுட்டு இருக்கீங்க? இந்த வீட்லயே என்ன நல்லா புரிஞ்சுக்கிட்டவ நீ ஒருத்திதாமா. அந்த குணம் இருக்கிறதுக்கு காரணமே நீ என்னோட சாயல்ல இருக்கிறதான். துட்டு வேணும், குடிச்சிட்டு சாப்பிடல. சாப்பிடலன்னா என்ன ஆவா? அல்சர் வரும். அப்புறம் ஓ சங்குதான். காசு கொடுதாயி சாப்பிடணும். அப்ப சாப்பிடணுமா? இங்கே இருங்கப்பா, நீ வா வா. மூஞ்ச பாரு, உனக்கு பொண்ணா வந்து நான் பிறந்த பாரு, என்ன சொல்லணும்? அதேதான் நானும் ஃபீல் பண்றேன். நீ எனக்கு பொண்ணா பிறந்த பாரு. நேரம் இதெல்லாம் என்ன பண்றது? இந்தாங்கப்பா 50 ரூபா. என்ன இது? இவ்வளவுதான் இருக்கு. இத வச்சுன்னு தயிர் சாதம் தான் சாப்பிடலாம். எந்த மடையனா அது குடிச்சிட்டு தயிர் சாதம் சாப்பிடுவானா? நான் பிரியாணி சாப்பிடணும். அது இல்லாம ஆஃப் அடிச்சாதான் ராத்திரி வரைக்கும் தாங்கும். பொடிச்செல்லாம் என்ன எடுத்துனா ஓடு ஓடு. இவ்வளவுதான்ப்பா இருக்கு. வேணும்னா உள்ள இருந்து சாப்பாடு எடுத்துட்டு வந்து தரேன். சரிடா, என்ன பிச்சைக்காரனே நினைச்சிட்டியா? யாருக்கிட்ட வேணும் எச்சஸ்வரு? கூப்பிடுறவங்க என்ன பண்ணுகிறா? ஏதோ கருப்பா என் சாயலர் உனக்கு கொஞ்ச நேரம் தலைமையில இருவாங்க. உனக்கு கொன்றவன். வெள்ளவாடி கை வேற கால் வேற தனித்தனியா பிச்சை எடுத்துருவேன். என்ன பத்தி தெரியாது உனக்கு. யாருன்னு நினைச்சுக்கிறேன்? எங்க அப்பா யாரு தெரியுமா? எங்க தாத்தா யாரு தெரியுமா? தெரியாது. பரம்பரையா பயங்கரமான ஒண்ணு துண்டு 2 நீ யாரா? குடி இருக்கிற இடத்துல குடிச்சிட்டு கலாட்டாவை பண்ற பேத்துருவேன். ஏய் ஆளு பாக்குறது வீக்கா இருக்கிறேன்னு நினைச்சு நீ அறிவால எடுத்துன்னு வச்சுக்க மௌன வகுந்துருவேன்.